வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, சங்கமம் கதையின் 12வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ரோஜா வந்த பிறகு லாவண்யாவுக்கு பெரிய பிரச்சனை தீர்ந்தது. குடும்ப பொறுப்புகளிலிருந்து விடுபட்டதில் ஓய்வு நேரம் நிறைய கிடைத்தது. ஜேம்ஸுடன் சிநேகம் வளர வளர ஓய்வு நேரத்தை கழிக்கும் பிரச்சனையும் குறைந்து போயிற்று. பணத்துக்காக தந்தையை சந்திக்க வேண்டிய நிர்பந்தமும் இப்பொழுது இல்லை. தேவைப்பட்ட போது ரோஜாவிடம் தகவல் சொல்லி அனுப்புவாள். ரோஜா அவரிடம் என்ன சொல்வாளோ தெரியாது. கேட்ட பணம் மட்டும் கையில் வந்துவிடும். இத்தனை விதமாய் தனக்கு உதவி புரிந்த ரோஜாவிடம் லாவண்யாவுக்கு இதுவரை யாரிடமும் ஏற்படாத அபிமானம் ஏற்படத் தொடங்கியது. மதிய நேரத்தில் இருவரும் ஒன்றாய் அமர்ந்திருக்கும் போது ரோஜா கேட்காமலேயே லாவண்யா தன் சொந்த விஷயங்கள் பற்றி ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்வாள். சில சமயம் ரொம்ப அந்தரங்கமான சிருங்கார ரசம் மேலிட இருக்கும் அந்த பேச்சுக்களை கேட்கும்போது ரோஜாவின் முகம் சிவந்துவிடும். ஏதோ வேலை இருப்பது போல அங்கிருந்து நகர்ந்து விடுவாள். அன்று மதியம் 3 மணி இருக்கும். வேணுகோபாலனுக்கு தூக்கத்தில் கழுத்து சுளுக்கி கொண்டு விட்டது. அமிர்தாஞ்சனம் தடவி ஒத்தடம் கொடுப்பதற்காக ரோஜாவிடம் சுடுநீர் கொண்டு வர சொன்னார். சமையல்காரன் மதிய சாப்பாடு ஆனதும் வீட்டுக்கு போய்விட்டான். 4 மணி ஆன பிறகுதான் வருவான். அதனால் ரோஜா சமையல் அறைக்கு சென்று அடுப்பை பற்ற வைத்து தண்ணீரை சுட வைத்தாள். நன்றாக கொதித்த பிறகு கிண்ணத்தை ஜாக்கிரதையாக துணியால் பிடித்து கொண்டு எடுத்து வரும்போது வேணுகோபாலனின் அறையில் இருந்து பேச்சு குரல் கேட்டது. ஆமாம், கிட்டத்தட்ட செத்து பிழைத்தேன் என்று யாரிடமோ சொல்லிக் கொண்டிருந்தார். வந்தது யாராக இருக்கும்? அனந்த் இல்லை. அவனாக இருந்தால் உடம்பை பற்றி புதிதாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. டாக்டராக இருக்குமோ? அவர் இந்நேரத்துக்கு வர மாட்டாரே. ரோஜா தயங்கிக் கொண்டே அறையில் காலடி எடுத்து வைத்தாள். வந்தவன் வாசலுக்கு முதுகை காட்டி அவரை பார்த்து அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அவன் குரல் கம்பீரமாய் ஒலித்து கொண்டிருந்தது. வந்ததுமே கோபால் சொன்னான், உடைகளை கூட மாற்றிக்கொள்ளாமல் நேராக வந்துவிட்டேன். அந்த குரலை கேட்டதும் ரோஜா திடுக்கிட்டாள். இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்றுவிட்டு மீண்டும் இயங்கியது. பின்னால் இருந்து பார்க்கும்போது உயரமாய் உட்கார்ந்து இருப்பதில் கூட வெளிப்பட்டு கொண்டிருந்த கம்பீரம், வலிமை நிறைந்த அந்த தோள்கள், அலை அலையாய் புரண்ட தலைமுடி. வேறு யார்? அழகான தோற்றத்துடன் அளவில்லாத திமிரும் அகம்பாவமும் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் விஜய். ரோஜா மனதில் ஏற்பட்ட நடுக்கம் கை விரல்கள் வரை பரவியது போல் பிடித்து கொண்டிருந்த கிண்ணமும் நடுங்கத் தொடங்கியது. ஒரு நிமிடம் வேணுகோபாலன் வாசற்பக்கம் கண்களை உயர்த்தி பார்க்காமல் இருந்திருந்தால் ரோஜா மின்னல் போல திரும்பி போயிருப்பாள். ஆனால் அவர் பார்த்து விட்டார். வாமா வா, வெந்நீர் எடுத்துக்கிட்டு வந்தியா என்றார். ரோஜா தலையசைத்தாள். விஜய் திரும்பி பார்த்தான். ரோஜா அவன் பக்கம் பார்க்கவில்லை. பார்க்காவிட்டாலும் அவன் அதிர்ச்சி அடைந்ததையும் கண்களில் திகைப்பு தோன்ற அவளை நோக்குவதையும் அவளால் உணர முடிந்தது. விஜய், இந்த பெண் ரோஜா, முழு பெயர் சரோஜா. நம்ம அனந்த் அழைத்து வந்தான். வேணுகோபாலன் உற்சாகமாய் அறிமுகப்படுத்தினார். விஜய் இன்னும் அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். இந்த கணம் அவன் வியப்படைந்தது போல் இனி எப்போதும் எந்த விஷயத்திலும் ஆச்சரியப்பட மாட்டானாயிருக்கும். ரோஜா உடலில் இருந்த சக்தியை எல்லாம் திரட்டி கொண்டு மூச்சு விட்டால் எங்கே உயிர் போய்விடுமோ என்று பயந்தவள் போல மூச்சை அடக்கி கொண்டு சகஜமாய் இருக்க முயன்றாள். அவள் மெல்ல நடந்து போய் வெந்நீர் பாத்திரத்தை கட்டில் பக்கத்தில் இருந்த மேஜை மீது வைத்தாள். விஜய் வியப்பு அடைந்ததை வேணுகோபாலன் கவனியாமல் இல்லை. ஆனால் அதில் அவருக்கு புதிதாக ஒன்றும் தோன்றவில்லை. திடீரென்று வீட்டுக்குள்ளே உரிமையாய் ஒரு புது பெண் வந்ததால் ஏற்பட்ட வியப்புதான் என்று நினைத்து விட்டார். கட்டிலில் சாய்வாக உட்கார்ந்தவர் கண்களை உயர்த்தி ரோஜாவை பார்த்து கொண்டே சொன்னார், இவன் விஜய், நம் அனந்தின் அண்ணன்
எனக்கு மகன் போன்றவன். ரோஜா வலிந்த புன்னகையை வலுக்கட்டாயமாய் உதிர்த்தாள். போய் சட்டுன்னு ஒரு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வா. விஜய் ஏர்போர்ட்டிலிருந்து நேரே இங்கே வந்திருக்கான். காஃபி நல்ல ஸ்ட்ராங்காய் சர்க்கரை குறைச்சலாய் இருக்கணும் அவனுக்கு. ரோஜா தலை அசைத்துவிட்டு மனதிலேயே அவருக்கு நன்றி தெரிவித்து கொண்டு வெளியே வந்து விட்டாள். அறையை விட்டு வெளியே வரும்போது ரோஜாவிடம் ஏற்பட்ட பதட்டம் அவளை அங்கிருந்து வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பாய் வெளியேற அவசரப்படுத்திய போதும் அவளிடம் இயற்கையாயிருந்த சுயமரியாதையும் பிடிவாதமும் ஓட போனவளை நிறுத்தி மெதுவாக கம்பீரமாய் நடக்கும்படி செய்தன. வாசற்படியை தாண்டியதும் நடுங்கிக் கொண்டிருந்த கால்களை கட்டுப்படுத்தி கொள்ளும் முயற்சியில் ரோஜா ஒரு நிமிடம் அங்கேயே நின்றுவிட்டாள். அறையிலிருந்து பேச்சு குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. ரொம்ப நல்ல பெண். இந்த சில நாட்களுக்குள் என் உயிருக்கு சமமாகிவிட்டாள். இந்த வயதான காலத்தில் அனந்த் எனக்கு செய்த உபகாரத்துக்கு எப்படி நன்றியை தெரிவிக்கிறதுன்னு தெரியலை. ஐசி. விஜயின் குரல் கரகரப்பாக ஒலித்தது. அந்த குரலில் இருந்தே அவன் இன்னும் வியப்பில் இருந்து மீளவில்லை என்பதை உணர முடிந்தது. மேற்கொண்ட உரையாடலை கேட்க விரும்பாதவளாய் ரோஜா மெதுவாக நகர்ந்து வந்து விட்டாள். காஃபியை கலந்து டம்ளரில் ஊற்றும்போது சமையல்காரன் வந்து விட்டான். அவனை பார்த்ததும் ரோஜாவுக்கு உயிர் வந்தது போல் இருந்தது. காஃபி டம்ளரை அவனிடம் கொடுத்து அனுப்பிவிட்டாள். சமையல் அறை கதவில் சாய்ந்து நின்று கொண்டாள் ரோஜா. இதயம் முழுவதும் உணர்வுகளின் கொந்தளிப்பு நிறைந்திருந்தது. அது கோழைத்தனமாக இருக்கலாம், இயலாமையாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் புயலில் சிக்கிய இளந்தளிராய் ரோஜாவை நடுங்க செய்து கொண்டிருந்தது. என்றாவது ஒரு நாள் விஜய் வருவான் என்றும் தாம் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்து கொள்ளும் சந்தர்ப்பம் வரும் என்றும் ரோஜா நினைத்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் அது இவ்வளவு சீக்கிரம் திடீரென்று நடக்கும் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அவன் எதிர்ப்படும் போது அலட்சியமாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு அந்த நேரம் வந்ததும் எல்லாம் காற்றில் பஞ்சாய் பறந்து விட்டது. தவறு செய்து விட்டவள் போல கால்கள் நடுங்க, இதயம் வேகமாய் துடிக்க, நிற்கக்கூட தெம்பு இல்லாதது போல் பலவீனமாய் உணர்ந்தாள். தன் இயலாமையை கண்டு தன் மீதே கோபம் வந்தது. சமையல்காரன் முகத்தை கடுகடுவென்று வைத்து கொண்டு திரும்பி வந்தான். ஏன், என்னாச்சு என்று கேட்டாள் ரோஜா. என்னம்மா, நீங்க சரியா கவனிக்கலையா? நானும் பார்க்கல. காஃபியில தூசி இருந்ததா? அந்த ஐயா காஃபிய கொட்டிட்டாங்க. பெரிய ஐயா என்னை நல்லா திட்டி அனுப்பிச்சாங்க. காஃபிலையா தூசி இருந்ததாமா? ரோஜா சிரிக்க தொடங்கினாள். சமையல்காரன் கோபமாய் பார்த்தான். இங்க நீங்க சிரிக்கிறீங்க, அவர் அங்க என்ன திட்டினது கேட்டா நல்லா இருந்திருக்கும். மறுபடியும் காஃபி கலந்து எடுத்து வர சொன்னார். பால் தீர்ந்து போச்சு, வரணும்னு சொல்லு. ரோஜா அங்கிருந்து வந்து விட்டாள். விஜய் காஃபியை கொட்டி விட்டது ஏன் என்று புரிந்து போயிற்று. தான் கலந்து அனுப்பியது குடிக்க வேண்டி வருமே என்று. அரை மணி கழித்து ரோஜா ராதையின் அறையில் உட்கார்ந்து அவளுக்கு தலை மாறிக்கொண்டிருந்தாள். வெளியில் காலடி சப்தம் கேட்டது. ரோஜா தலை உயர்த்தி பார்ப்பதற்குள் ராதை என்ற அழைப்பு கேட்டது. பின்னிக் கொண்டிருந்த ரோஜாவின் கைகளை தள்ளிவிட்டு ராதை ஒரே ஓட்டமாய் ஓடினாள். அதற்குள் வாசற்கதவு அருகில் வந்துவிட்டான் விஜய். எதிரே வந்த ராதையை இரு கரங்களால் தூக்கி கொண்டான். ராதை, உனக்காக பேசும் பொம்மை கொண்டு வந்திருக்கிறேன். வீட்டில் இருக்கு. சாயந்தரம் வரும்போது கொண்டு வருகிறேன். நீ கீ கொடுத்தால் போதும், பேசிக்கிட்டே இருக்கும். அதுக்கும் உன்னை போலவே பெரிய கண்கள், இரட்டை பின்னலும் இருக்கு. அவன் குரல் அன்பாய் மிருதுவாக ஒலித்து கொண்டிருந்த போதும் பார்வை மட்டும் துப்பாக்கி குண்டு போல ரோஜாவையே துளைத்து கொண்டிருந்தது. கூர்மையான அந்த பார்வைக்கு இலக்காகிவிட்ட ரோஜா மெதுவாக எழுந்து நின்றாள். அவன் முகத்தில், அந்த கண்களில் தென்பட்ட கடினத்தை பார்க்கும்போது ரோஜா இங்கு வந்து தனக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டதற்கு பதிலடி கொடுக்கவும் சூடான சொற்களால் காயப்படுத்தவும் வந்தவன் போல் தோன்றியது. அவன் வாயிலிருந்து வெளிவரப் போகும் கடின சொற்களுக்காக, தன் மனதை குத்தி கிழிக்கப் போகும் அந்த வார்த்தைகளுக்காக மூச்சை பிடித்து கொண்டு ரோஜா காத்திருந்தாள். திடீரென்று பின்னால் இருந்து குரல் ஒலித்தது. ஹலோ விஜய், வாட் அ வண்டர்!
விஜய் சரையில் என்று திரும்பி பார்த்தான். லாவண்யா அருகில் வந்து கொண்டே கேட்டாள், ஊர்ல இருந்து எப்ப வந்த? சற்று முன்தான். வந்ததுமே கோபால் சொன்னான், அப்பாவுக்கு உடல் நலமாக இல்லைன்னு. நேராக இங்கு வந்து விட்டேன். நல்ல வேளை, இன்று மட்டும் நீ வராவிட்டால் நான் செத்தே போயிருப்பேன். ஏன், என்ன விஷயம்? என்ன விஷயமாவது? பூனாவிலிருந்து என்னுடைய நண்பர்கள் இன்னைக்கு ராத்திரி வராங்க. யாரு? உங்க சாந்தி, அருணா, மிஸ் ஜோஷி இவங்க தானே? ஆமாம், அவங்களே தான். நீ ஊருக்கு போகும் முன்பு கூட சொன்னனே, சவுத் டூர் வராங்க, என்னையும் வர சொல்லி கடிதம் போட்டிருப்பதாய். நினைவு இருக்கிறது என்பது போல தலையசைத்தான் விஜய். அவங்க இன்று இரவு காரிலும் வேனிலும் வராங்க. இந்த ஊரில் 2 நாட்கள் இருப்பாங்க. நீ கொஞ்சம் புரோகிராம் போட்டுக்கொடு என்றவாறே ரோஜாவை பார்த்தாள் லாவண்யா. ஓ, நீ இங்கதான் இருக்கையா? ரோஜா, இன்று இரவுக்கு ஸ்பெஷல் டின்னர் தயார் செய்யணும். என்ன செய்யணுமோ நான் சொல்றேன். நீ மேற்பார்வை மட்டும் பார்த்தால் போதும். கிட்டத்தட்ட 16 பேர். அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை. எப்படி சமாளிக்க போகிறேனோ தெரியவில்லை. விஜய், சொல்ல மறந்து விட்டேன். இந்த பெண் ரோஜா எங்க வீட்டில் எனக்கு துணையாக இருக்க வந்திருக்கிறாள். அனந்த் தான் அழைச்சுகிட்டு வந்தான். ரொம்ப நல்ல பெண். அனந்த் தன் வாழ்க்கையிலேயே செய்த நல்ல காரியம் இது ஒன்றுதான்னு நினைக்கிறேன். ரோஜா, இவன் விஜய், அனந்தின் அண்ணன். தொழில் ரீதியாய் வக்கீல். அதாவது நியாயமாய் இருப்பவங்களை அழ வைத்து அநியாயமாய் இருப்பவங்களை சப்போர்ட் செய்வான் என்று அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் என் துரதிர்ஷ்டமோ அவனோட அதிர்ஷ்டமோ, எனக்கு கணவனாக வர இருந்தவன் தப்பித்து கொண்டு விட்டான். இவனுக்கு என்னை பிடிக்கவில்லையாம். என்னை விட அழகானவள் எந்த ரம்பையோ ஊர்வசியோ வந்து இந்த உலகில் இவனுக்காக காத்து கொண்டிருப்பதா எண்ணம் அவனுக்கு. லாவண்யா, இடைமறித்து அழைத்தான் விஜய். ஆனால் லாவண்யா அதை பொருட்படுத்தவில்லை. சுட்டு விரலை உயர்த்தி விஜயை அதட்டினாள். தோ பார், இப்பவே சொல்லிவிடுகிறேன், நினைவில் வைத்துக்கொள். ஒருவேளை நீ நினைப்பது போல் அந்த ரம்பையோ ஊர்வசியோ நிஜமாகவே இறங்கி வந்து உன்னை கல்யாணம் செய்து கொண்டாலும் நான் உங்களை நிம்மதியாக குடித்தனம் பண்ண விடமாட்டேன். உங்கள் இருவருக்கும் இடையே சண்டை மூட்டி விடுவேன். லாவண்யா, பரவாயில்லை, எங்க ரோஜா ஒன்றும் நினைத்து கொள்ள மாட்டாள். என்னை பற்றி அவளுக்கு எல்லாம் தெரியும். அனந்த் தயவால் இத்தனை நாட்களுக்கு பிறகு எனக்கு ஒரு சிநேகிதி கிடைத்தாள். லாவண்யா அபிமானம் நிறைந்த கண்களால் ரோஜாவை பார்த்தாள். என்ன ரோஜா, அப்படித்தானே? நீ ஒன்றும் நினைத்து கொள்ள மாட்டாயே? விஜய் மீது எனக்கு மனைவியாய் வர இருந்தவள் என்ற முறையில் அதிகாரம் செலுத்த எல்லா உரிமையும் இருக்கு. விஜய் முகம் ஏற்கனவே சிவந்து போயிற்று. என்ன விசேஷம்? வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளமாகிவிட்டது என்றான். ஏனா, நான் ரொம்ப சந்தோஷமாய் இருக்கேன், அதான். அப்படியா? எதனால் அந்த மகிழ்ச்சி? இப்படி வா, அந்த ரகசியம் என்னவோ எனக்கும் சொல்லு என்ற விஜய் லாவண்யாவின் காதை பிடித்து பிடித்து வெளியில் இழுத்து சென்றான். அம்மா, காது வலிக்குது, விட்டுடு கத்தினாள் லாவண்யா. இன்னும் அழுத்தி பிடிச்சுக்கிட்டுமா சொல்லிக் கொண்டிருந்தான் விஜய். சிரித்து கொண்டே ஒலித்த குரல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றில் தேய்ந்து போயின. அறையில் தனித்து விடப்பட்ட ரோஜா பதுமையாய் நின்று விட்டாள். வரக்கூடும் என்று நினைத்த நிலநடுக்கம் வரவில்லை. இடி விழவில்லை. கும்பமழை வரும் என்று நினைத்தது. சிறு தூறல் கூட இல்லாமல் மேகங்கள் இடம் மாறிவிட்டன. ரோஜாவுக்கு ரொம்ப சோர்வாயிருந்தது. நகருவதற்கு கூட திராணியற்றவளாய் அப்படியே நின்றுவிட்டாள். விஜய் பார்வையில் என்ன சக்தி இருந்ததோ தெரியாது. அவனுடைய ஒரே பார்வையில் ரோஜாவின் சக்தி முழுவதும் வற்றி விட்டாற்போல இருந்தது. லாவண்யாவின் காதை பிடித்து வெளியே வந்த விஜய் ரோஜா இருந்த அறையில் இருந்து தொலைவுக்கு வந்து விட்டதை உணர்ந்த பிறகு லாவண்யாவிடம் கேட்டான். இப்ப சொல்லு, இந்த பெண்ணை அனந்த் எப்போ அழைத்து வந்தான்? இவர்களுக்குள்ளே எப்படி அறிமுகமாயிற்றாம்? நீ போன சில நாட்களுக்குள் அனந்துக்கு நல்லா தெரிந்த குடும்பமாம். ஏழ்மையில் இருக்காங்களாம். ரொம்ப நல்ல பெண் என்று சொன்னான். அது மட்டும் நிஜம்தான். அவ்வளவுதானா? அவர்கள் இருவருக்கும் இடையே வேறு எதுவும் இல்லையாமா? லாவண்யா கடுகடுவென்று பார்த்தாள். உன் புத்தி இப்படி போவானே? எனக்கு தெரியும். வந்ததிலிருந்து பார்க்கிறேன். அப்படி ஒன்றும் இல்லை. அந்த பெண் ரொம்ப நல்லவள் அழுத்தி சொன்னாள் லாவண்யா. ஆமாம் ஆமாம், அதான் அவ்வளவு சீக்கிரமா உனக்கு சிநேகிதி ஆகிவிட்டாள் சிரித்து கொண்டே சொன்னான் விஜய்.
அந்த சொற்களுக்கு பின்னால் தொனித்த கிண்டலை லாவண்யா உணராமல் இல்லை. ஆனால் அதை பொருட்படுத்தாதவளாய், நீ இங்கேயே இரு, நான் இப்போதே வந்து விடுகிறேன் என்று சமையல் அறை பக்கம் ஓடினாள். அதற்கு முன் தலையை திருப்பி, ஓடிப்போய் விடாதே, உன்னுடன் வேலை இருக்கு என்று எச்சரித்தாள். மாட்டேன் என்பது போல தலையசைத்தான் விஜய். லாவண்யா சென்று விட்டாள். விஜயின் மனம் வேகமாய் யோசித்துக் கொண்டிருந்தது. ரோஜா இந்த வீட்டில் எவ்வளவு அபிமானம் ஏற்படுத்தி கொண்டு விட்டாள் என்பது அவன் இருந்த குறைவான நேரத்துக்குள்ளேயே தெளிவாய் புரிந்துவிட்டது. வேடிக்கை என்னவென்றால், சாதாரணமாய் வேணுகோபாலனுக்கு பிடித்த மனிதர்களை லாவண்யாவுக்கு பிடிக்காது. அவளுக்கு பிடித்தவர்களை வேணுகோபாலன் விரும்ப மாட்டார். இந்த ரோஜா புத்திசாலித்தனமாய் இருவரிடமும் நல்ல பெயரை வாங்கிவிட்டாள். இந்த விதமாக இங்கு வருவதில் அவளுடைய உள்நோக்கம் என்ன? சுயமரியாதையை கூட விட்டுவிட்டு வேலைக்காரியாய் இருக்க தயாராய் வந்திருக்கிறாள் என்றால் ஏதோ பெரிய காரணம் இருக்க வேண்டும். அன்று ஹோட்டலில் சொன்னாலே, ஏதாவது லாபம் இருந்தால் ஒழிய தான் எந்த காரியமும் செய்ய மாட்டேன் என்று. வேணுகோபாலனிடம் உரிமை ஏற்படுத்தி கொண்டு நல்ல பெயர் எடுத்து அவர் மூலமாய் அனந்தை அடைய வேண்டும் என்று இருக்கிறாளோ? எவ்வளவு துணிச்சல் இந்த பெண்ணுக்கு! இவ்வளவு திறமை படைத்தவள் அரசியலில் மட்டும் புகுந்திருந்தால் நாட்டையே ஆண்டு இருப்பாள். தான் இப்போது நடந்ததையெல்லாம் வேணுகோபாலனிடம் சொல்வதா வேண்டாமா? இல்லை, என்ன செய்கிறாள் என்று பொறுமையாய் காத்திருப்பது நல்லதா? விஜய் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு நெற்றியை சுருக்கி யோசனையில் ஆழ்ந்து விட்டான். சூறாவளி காற்றாய் வந்தார்கள் லாவண்யாவின் நண்பர்கள். பெரிய வேனிலும் 2 கார்களிலும் வந்து இறங்கினார்கள். ஹோட்டலில் தங்குவதாக அவர்கள் சொன்னபோது லாவண்யா அதற்கு சம்மதிக்காமல் வற்புறுத்தி தன் வீட்டிலேயே தங்க ஏற்பாடு செய்தாள். லாவண்யா சென்ற வருடம் கோடை விடுமுறையில் பூனாவுக்கு தன் சிநேகிதியான சாந்தி மாது வீட்டுக்கு போய் 15 நாட்கள் தங்கிவிட்டு வந்தாள். அங்கு கிளப்பில் இவர்களின் அறிமுகம் கிடைத்தது. ஒவ்வொரு வீட்டிலும் லாவண்யாவுக்கு விருந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள். சாந்தியும் லாவண்யாவும் வகுப்பு தோழிகள். கல்யாணம் ஆன பிறகு சாந்தி பூனாவில் செட்டில் ஆகிவிட்டாள். லாவண்யா அவ்வப்போது பூனாவுக்கு போய் 10 நாட்கள் இருந்துவிட்டு வருவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தாள். அவர்கள் தங்கி இருந்த 2 நாட்களும் வீடு ரொம்ப கலகலப்பாக இருந்தது. ரோஜாவுக்கும் வேலைக்காரர்களுக்கும் ஒரு நிமிடம் கூட ஓய்வு கிடைக்கவில்லை. விருந்தாளிகளுக்கு வேணுகோபாலன் வீட்டில் இடம் போதாததால் அனந்த் வேறு வழியில்லாமல் தன் வீட்டுக்கு போக வேண்டியதாயிற்று. அனந்தும் விஜயும் தனிமையில் சந்தித்து கொள்ள சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. வந்த விருந்தாளிகளில் ஆண்கள் விஜய் வீட்டில் தங்கி இருந்ததால் விஜய்க்கு தம்பியுடன் பேசவும் நேரம் கிடைக்கவில்லை. அப்படியும் இரவு படுக்க போகும் முன் விஜய் தம்பியை நிற்க வைத்து கேட்டான், என்ன அனந்த், உங்க ரோஜா ராணி ஒரே அடியாய் நமக்குள் ஒருத்தியாய் குடியேறிவிட்டாளே, என்ன விசேஷம்? அனந்த் முகம் சிவந்து விட்டது. விஜய் ரோஜாவை தாழ்த்தி பேசிய போது அவனுக்கு கோபத்தை விட வேதனைதான் ஏற்பட்டது. விஜய் என்றைக்காவது ரோஜாவை சரியாக புரிந்து கொள்வானா? தலையை நிமிர்த்தி விஜயை நேராக பார்த்து கொண்டே சொன்னான். விஜய் ரோஜாவை அருகில் இருந்து கவனித்தால் நீ உன் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்வாய் என்ற எண்ணத்தில் நான் தான் அவளை அழைத்து வந்தேன். அவள் வர முடியாது என்றுதான் சொன்னாள். நான் தான் வற்புறுத்தினேன். வேணுகோபாலனுக்கு ரோஜா இன்னார் என்று தெரியாது. முன்னாலேயே சொல்ல தேவையில்லை என்று நானும் சொல்லவில்லை. ஏன், எதற்காக? இரட்டிப்பது போல் கேட்டான் விஜய். இருவருக்கும் இடையே வாய்ச்சண்டை வர வாய்ப்பு இருக்கிறது என்று உணர்ந்த அனந்த் பின் அடைந்தவனாய் மௌனமாய் இருந்து விட்டான். விஜய் குரல் கடினமாக ஒலித்தது. எனது அருமை தம்பியே, கவனமாக கேட்டுக்கொள். எந்த விஷயத்திலாவது என் அபிப்பிராயம் மாறலாமோ என்னவோ, உன் ரோஜா ராணி விஷயத்தில் மட்டும் மாறவே மாறாது. அவளை பற்றி உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். உனக்கு கொஞ்சமாவது மூளை இருந்தால் உடனே அந்த பெண்ணிடம் உண்மையை சொல்லி தேவையானால் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வெளியில் வந்துவிடு. அனாவசியமா இந்த விஷயத்தை இழுக்க அடிக்காதே. ஏற்கனவே இந்த விஷயத்தில் எனக்கு தலைவலியை உண்டாக்கிவிட்டாய்.
இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று கூறி விஜய் அங்கிருந்து போய்விட்டான். லாவண்யாவின் சிநேகிதர்களுக்கு ஊரை சுற்றி காண்பிப்பதற்கு விஜய் டிரைவிங் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். லாவண்யா கேட்டுக்கொண்டதால் அனந்தும் அவர்களுடனேயே இருந்தான். அந்த 2 நாட்களும் அவர்கள் செய்த கலாட்டாவில் வீடே அதிர்ந்து விட்டது. வேணுகோபாலன் அறை கதவை தாழ் போட்டுக்கொண்டு காதில் பஞ்சு அடைத்து கொண்டார். அவர்கள் வெளியில் போன போது மட்டும் கதவை திறந்து வைத்து கொண்டார். லாவண்யா ரோஜாவையும் தங்களுடன் வர சொல்லி வற்புறுத்தினாள். ஆனால் ரோஜா ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்களுடைய நடவடிக்கை, பேச்சு முதலியவற்றை பார்க்கும்போது ரோஜாவுக்கு அவர்களுடைய உலகமே வேறு என்று தோன்றியது. வந்தவர்களில் மிஸ் ஜோஷி என்ற பெண்ணின் பார்வை விஜய் மீதே நிலைத்து விட்டதென்று எல்லோருக்கும் புரிந்து போயிற்று. ஊரை சுற்றி பார்க்க போகும்போது அந்த பெண் டிரைவ் செய்து கொண்டிருந்த விஜய் பக்கத்திலேயே தான் அமர்ந்து கொள்ளும்படி பார்த்து கொண்டாள். உணவு வேளைகளிலும் வெளியில் போகும்போதும் அவன் அருகில் இருப்பதையே விரும்பினாள். பார்வையாலேயே தன்னை விழுங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் அருகாமையில் விஜய் ரொம்ப சங்கடமாக உணர்ந்தான். சவுத் டூர் போகும் முன் சாந்தி லாவண்யாவை தங்களுடன் வர சொல்லி வற்புறுத்தினாள். வெளி ஊர்களுக்கு போவதில் விருப்பம் கொண்ட லாவண்யா உடனே சம்மதித்து விட்டாள். விஜயையும் வர சொல்லி அழைக்கும்படி மிஸ் ஜோஷி லாவண்யாவை பல தடவை கேட்டுக்கொண்டாள். விஜய் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்றும் அவனுக்கு 10 பேருடன் கலந்து பழகுவதில் அவ்வளவாக விருப்பம் கிடையாதென்றும் லாவண்யா சொன்னாள். அதுவும் இல்லாமல் வேலையில் பிஸியாக இருப்பதால் அவனுக்கு வெளி ஊர்களுக்கு வர நேரமே கிடைக்காது என்றும் சொன்னாள். மிஸ் ஜோஷி என்ன நினைத்து கொண்டாளோ என்னவோ, தானே விஜயை கேட்டுவிட்டாள். விஜய் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தவனாய் உடனே ஒப்புக்கொண்டு விட்டான். மிஸ் ஜோஷி வெற்றி பெருமிதத்துடன் லாவண்யாவை நோக்கினாள். விஜயும் மற்ற ஆண்களைப் போல்தான் என்று லாவண்யாவுக்கு தோன்றியது. மிஸ் ஜோஷியின் கடைக்கண் பார்வைக்கு, மழலை பேச்சுக்களுக்கு அவன் அடிமையாகிவிட்டான் என்று எண்ணிவிட்டாள். சவுத் டூர் கிளம்பும் நாளும் வந்தது. எல்லோரும் தயாராக காத்திருந்தார்கள். விஜய் மட்டும் இன்னும் வரவில்லை. புரோகிராம் போட்டபடி சரியான நேரத்துக்கு கிளம்பாவிட்டால் சாந்தியின் கணவன் மாத்தூருக்கு கோபம் வந்துவிடும். பிறகு வழியில் ஏதாவது இடைஞ்சல் வரலாம் என்பது அவருடைய எண்ணம். ஆனால் விஜய் கட்டாயம் வருவான் என்பதில் மிஸ் ஜோஷிக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. கடைசி நிமிடத்தில் அவசரமாய் வந்தான் விஜய். விஜய் நேராக சாந்தி மாத்தூர் இருந்த இடத்துக்கு சென்றான். மன்னிக்க வேண்டும், அவசரமான வேலை ஒன்று வந்து விட்டதால் என்னால் வர முடியாது. என் சார்பில் அனந்தை அனுப்புகிறேன். லாவண்யா சட்டென்று மிஸ் ஜோஷி பக்கம் பார்த்தாள். அதுவரை பிரகாசமாய் ஜொலித்து கொண்டிருந்த மிஸ் ஜோஷியின் முகம் வெளிரிப்போய் அணைந்து போகும் விளக்காய் மங்கிவிட்டது. எல்லோரும் கார்களிலும் வேனிலும் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். விஜய் மிஸ் ஜோஷி அருகில் சென்று தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். சாரி மிஸ் ஜோஷி, ஐ எம் வெரி வெரி சாரி. ஐ திங்க் ஐ எம் மோஸ்ட் அன்பார்ச்சுனேட். அவன் குரலில் இருந்த தொனியை கொஞ்சம் கவனித்து கேட்டிருந்தால் அது உண்மையான வருத்தம் தானா என்ற சந்தேகம் தோன்றியிருக்கும். கிளம்பும் முன் கடைசி வினாடியில் லாவண்யா பொறுக்க முடியாதவளாய் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தவள் போல செயற்கையாய் சிரித்து கொண்டே விஜய் அருகில் வந்தாள். விஜய், என்ன விஷயம்? எப்போதும் யாரிடமும் காட்டாத அக்கறையை மிஸ் ஜோஷியிடம் காட்டுகிறாயே. பரவாயில்லை, எப்படியோ விஜயின் கல் நெஞ்சும் கூட இளகி வருகிறதே என்று நினைத்தேன். என் இதயம் கல் ஒன்றும் இல்லை, உங்களை போன்றதுதான். ஆனால் உன் சிநேகிதி மிஸ் ஜோஷி போன்றவர்களை பார்க்கும்போது அது பாறையா இறுகிவிடும் என்று பொன் சிரிப்புடன் சொன்னான் விஜய். பின்ன நீ காண்பிக்கும் இந்த... லாவண்யா பாதியிலேயே நிறுத்திவிட்டாள். விஜய் குறும்பாக பார்த்து கண்ணடித்து விட்டு சிரித்தான். லாவண்யாவின் சந்தேகம் உண்மைதான். விஜய் மிஸ் ஜோஷியின் கடைக்கண் பார்வையில் சிக்கிவிட்டது போல் நடித்து வேடிக்கை செய்கிறான். இல்லாவிட்டால் பாப் செய்யப்பட்ட தலைமுடியுடனும் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸும் நாபி தெரியும்படி இறக்கி கட்டிய புடவையுமாக தோற்றமளித்து பார்வையாலேயே ஆண்களை விழுங்கிவிடும் மிஸ் ஜோஷிக்கும் பெண்களிடம் அழகை விட குணத்துக்கும்
வெளிப்பூச்சுக்களை விட பணிவுக்கும் திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விஜய்க்கும் எப்படி பொருந்தும்? விஜய் அசாத்திய கெட்டிக்காரன். ஒரு பார்வையிலேயே எதிராளியிடம் உள்ள நிறை குறைகளை கண்டுபிடித்து விடுவான். அவனுடன் பழகும் நிறைய பேருக்கு அவன் தங்களிடம் காண்பிக்கும் மதிப்பு மரியாதைகளுக்கு பின்னாடி ஒளிந்து இருக்கும் அலட்சியமும் எரிச்சலும் துளி கூட தெரியாது. ஒரு தடவை லாவண்யா இது விஷயமாக அவனிடம் சண்டையே போட்டாள். இந்த நடிப்பு எதுக்கு? உனக்கு உண்மையிலேயே மதிப்பு இல்லாதவர்களிடம் இந்த சிநேகங்கள் எதுக்கு? உள்ளது உள்ளபடி அவங்களோட முகத்துக்கு நேராகவே ஏன் சொல்ல மாட்டேங்கிற? விஜய் உடனே பதில் அளிக்கவில்லை. ஒரு நிமிடம் நிதானமாய் யோசித்து லாவண்யாவை பார்த்து சொன்னான். ஏனென்றால் மனிதன் ஒரு சமுதாய பிறவி. முடிந்தவரை தனக்கு இடைஞ்சல் இல்லாத விஷயங்களில் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும். நீ சொன்னாற் போல என் அபிப்பிராயங்களை அப்படியே வெளியில் சொல்லிவிட்டால் இந்த சொசைட்டியில் எனக்கு நிறைய பேர் எதிரிகளாகி விடுவார்கள். எல்லோருடைய விஷயத்தையும் விட்டுவிடு. உன்னையே எடுத்துக்கொள். உன்னை பற்றி என் மனதில் இருக்கும் அபிப்பிராயத்தை உள்ளது உள்ளபடி சொல்லட்டுமா? ஒன்னும் வேண்டாம், இடத்த காலி பண்ண முதல்ல. லாவண்யா அவன் தோள்களில் கை வைத்து விளையாட்டாய் தள்ளிவிட்டாள். நீ எனக்கு கணவன் ஆகாமல் போனது என் அதிர்ஷ்டம். சற்று கோபத்துடனும் புன் சிரிப்புடனும் சொன்னாள். என் அதிர்ஷ்டமும் தான். விஜய் உடனே ஒப்புக்கொண்டான். லாவண்யாவுடன் திருமணம் நடைபெறாமல் போனது விஜய்க்கு தான் பெரிய ஆபத்திலிருந்து தப்பி விட்டதாக நினைக்க தோன்றியது. அனந்த் லாவண்யா இருவரும் இல்லாததால் ரோஜாவுக்கு என்னவோ போல் இருந்தது. வீட்டில் அதிக வேலையும் இல்லை. ராதைக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதில் பொழுதை கழிக்க நினைத்தாள். ஆனால் வேணுகோபாலன் ரோஜாவை முடிந்தவரை தன் அருகிலேயே வைத்து கொண்டார். ரோஜாவின் வீட்டு விஷயங்களை தூண்டி தூண்டி விசாரிப்பார். மாலையில் வீட்டுக்கு போகும் முன் ரோஜா அவரிடம் விடை பெற வரும்போது அவளுடைய கையை பற்றி கொண்டு, நாளை கட்டாயம் வருவாய் இல்லையா என்று சின்ன குழந்தையைப் போல கேட்பார். ரோஜாவுக்கு வியப்பாக இருக்கும். உனக்கு தெரியாது, நானோ ஹார்ட் பேஷண்ட். மறுபடியும் உன்னை பார்க்க முடியுமோ முடியாதோ என்றுதான் பயப்படுகிறேன் என்பார். ரோஜாவுக்கு அவருடைய பேச்சு புரியவில்லை. செந்துவை பார்க்க அவர் துடிதுடித்து கொண்டிருந்தார். தினமும் காலையில் ரோஜா வந்ததுமே அவர் கேட்கும் முதல் கேள்வி செந்துவை பற்றித்தான். ஊரிலிருந்து இன்னும் வரவில்லை என்று ரோஜா சொல்லும்போது அவர் முகத்தில் ஏமாற்றத்தின் நிழல் படிவது தெளிவாக தெரியும். ரோஜாவுக்கு அவருடைய பேச்சை கேட்கும்போது அந்த அறையில் இருந்து எப்போது வெளியேறப் போகிறோம் என்று காத்திருப்பது போல் தரையில் பார்வையை பதித்து நின்று கொண்டிருப்பாள். உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று சில சமயம் தோன்றினாலும் ஏதோ இனம் புரியாத தயக்கம் ஒன்று அவளை தடுத்துவிடும். தனக்கு தந்தை இல்லை என்றும் தாய் மாமன் வீட்டை பற்றி அக்கறை காண்பிக்காததால் தான் இந்த வேலைக்கு வர துணிந்து விட்டாள் என்றும் தன் தாய்க்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என்றும் பேச்சு வாக்கில் ரோஜா அவரிடம் சொல்லிவிட்டாள். என் அம்மாவுக்கு என் திறமையை பற்றியோ மன உறுதியை பற்றியோ நம்பிக்கை கிடையாது. எனக்கு ஏதாவது நேர்ந்துவிடும் என்று அவள் பயப்படுகிறாள். உடல் நலம் குன்றிய நிலையில் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பற்றிய கவலை கொண்டு மன அமைதி இல்லாமல் தவிக்கிறாள். அர்த்தமில்லாத அவளுடைய சந்தேகங்களுக்காக எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை தவற விடுவதில் எனக்கு விருப்பம் இல்லை. தன் வீட்டு மனிதர்களை பற்றி சொல்லும்போது தந்தையிடம் தனக்கு இருந்த வெறுப்பையும் துவேஷத்தையும் ரோஜா மறைக்கவில்லை. இந்த உலகில் நான் மிகவும் வெறுக்கும் நபர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது என் தந்தைதான். என்றாவது ஒரு நாள் அவரை நீ நேரில் சந்திக்கும்படி நேர்ந்தால்? ரோஜாவின் முகத்தில் அருவருப்பும் துவேஷமும் போட்டியிட்டன. அவரையா? நானா நேரில் சந்திப்பதா? என்றைக்கும் நடக்காது. வேண்டாம். அந்த மாதிரி விரும்பத்தகாத நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது என்று கடவுளை தினமும் வேண்டிக் கொள்கிறேன். அவரிடம் உனக்கு இவ்வளவு வெறுப்பு ஏன் ரோஜா? என்ன இருந்தாலும் அவர் உன்னை பெற்ற தந்தை இல்லையா? அதனால் தான் இவ்வளவு வெறுக்கிறேன். அவர் செய்த மன்னிக்க முடியாத குற்றம் தன் பொறுப்புகளை தட்டி கழித்து விட்டு போனதுதான்.
அவரால் பணம் சம்பாதிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்பாவியான என் அம்மாவை 2 குழந்தைகளுடன் தனியாக தவிக்க விட்டு போன அந்த நபரை வெறுக்காமல் வேறு என்ன செய்வது? என் இடத்தில் நீங்கள் இருந்தால், வாழ்க்கையில் நாங்கள் பட்ட அவமானங்களை நீங்கள் சந்தித்திருந்தால் நீங்களும் இப்படித்தான் பேசுவீர்கள் என்றாள். ஆமாம் ரோஜா, என்னால் உன் வேதனையை புரிந்து கொள்ள முடிகிறது, மெல்லிய குரலில் சொன்னார் வேணுகோபாலன். அவர் வந்து போவதற்கு தன் காரை பயன்படுத்த சொல்லி ரோஜாவை வேணுகோபாலன் வற்புறுத்திய போது அவள் ஒப்புக்கொள்ளவில்லை. இங்கு பஸ் ஏறினால் வீட்டுக்கு அருகில் இறங்கப் போகிறேன். எனக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லை. நான் நிறைய நாட்கள் உங்கள் அருகாமையில் இருக்க நினைக்கிறேன். நீங்கள் தரும் இந்த சலுகை என்னை ரொம்ப சங்கடப்படுத்தும். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி மறுத்துவிட்டாள். வேறு வழி இல்லாமல் வேணுகோபாலன் மௌனமாயிருந்து விட்டார். சில சமயம் ரோஜா வெயிலில் வந்ததால் கஞ்சி விட்ட முகத்துடன் வியர்வை துளிகளை துடைத்து கொண்டே வீட்டுக்குள் நுழையும் போது அவருடைய மனம் பதை பதைக்கும். அவர் இதயத்தில் புதைந்து கிடக்கும் ரகசியம் ஒன்று வெளியில் வர துடிக்கும். ஆனால் அதற்கு சரியான நேரம் இன்னும் வரவில்லை என்ற விவேகம் அதை அடக்கி மறுபடியும் இதயத்தின் ஆழத்தில் புதைத்துவிடும். அவருடைய உள் மன போராட்டத்தை பற்றி ரோஜா என்றுமே அறிந்ததில்லை. ரோஜாவின் தாய்க்கு உடல் நலமில்லை என்றும் ஹிஸ்டீரியா பேஷண்ட் என்றும் பேச்சு வாக்கில் தெரிந்து கொண்ட வேணுகோபாலன் தங்களுடைய ஃபேமிலி டாக்டரை அழைத்து ரோஜாவுடன் சென்று அவள் தாயை பரிசோதித்து வைத்தியம் பார்க்க சொன்னார். ரோஜா இதற்கு மறுத்த போது அவர் ஆணையிடுவது போல சொன்னார், நீ இந்த விஷயத்தில் மறுப்பு தெரிவிக்க கூடாது. இது போன்ற சூழ்நிலையில் நீ என்று இல்லை. யார் இருந்தாலும் நான் உதவி செய்திருப்பேன். உனக்கு சந்தேகம் இருந்தால் விஜயிடமோ அனந்திடமோ கேட்டு தெரிந்து கொள். ரோஜா, என்னிடம் வேண்டிய அளவு பணம் இருக்கு. சாவை நெருக்கி கொண்டிருக்கும் நான் அதை என்ன செய்ய போகிறேன்? லாவண்யாவின் ஆடம்பர செலவுகளில் 1000ல் 1 பங்கு உன் தாய்க்காக செலவாகுமா? இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு மன அமைதி கிடைக்கும்படி நடந்து கொள். திடீரென்று அவர் 2 கரங்களையும் நீட்டினார். ரோஜா உடனே அந்த கையை பற்றி கொண்டாள். உணர்வுகளின் கொந்தளிப்பால் அவருக்கு வியர்த்து கொட்டியது. அங்கேயே இருந்த டாக்டர் உடனே சொன்னார், நீங்கள் நிச்சந்தையா இருங்கள். நீங்கள் சொன்னது போல் நான் அந்த அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கிறேன். இந்த விஷயத்தில் இந்த பெண் என்ன, அந்த கடவுளே வந்தாலும் என்னை தடுக்க முடியாது. போதுமா? வேறு வழியில்லாமல் ரோஜா டாக்டரை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றாள். வேணுகோபாலனின் விலை உயர்ந்த கார் ரோஜா வீட்டின் முன் நிற்கவும் அக்கம் பக்கத்தில் குடியிருப்பவர்கள் எட்டி பார்க்க தொடங்கினார்கள். சாவித்திரிக்கு என்ன கொடுத்து வைத்தவள், மகள் வளர்ந்து ஆளாகிவிட்டாள். எவ்வளவு பெரிய கார்! ரொம்ப பெரிய டாக்டராய்த்தான் இருப்பார். ஃபீஸும் நிறைய இருக்கும். ஆனால் அதை பற்றி என்ன கவலை? யாரோ பெரிய மனிதரை பிடித்திருக்கிறாளே. டாக்டர் வந்து போன பிறகு வீட்டுக்கு விசாரிக்க வந்த அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் பேசிய பேச்சுக்கள் இவை. டாக்டர் மறுநாள் வேணுகோபாலனிடம் ரோஜாவின் தாய் ரொம்ப பலவீனமாயிருப்பதாகவும் மனதளவில் தைரியத்தை இழந்து விட்டதாகவும் அவளுக்கு அமைதியின்மை கவலையை தவிர வேறு வியாதி இல்லை என்றும் சொல்லிவிட்டார். டாக்டர் போனதும் அதுவரை எப்படியோ கட்டுப்படுத்தி கொண்டு உட்கார்ந்திருந்த வேணுகோபாலன் தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டார். அவருடைய நெஞ்சு வெடித்து விடும் போல வேதனையால் விம்மியது. சாவித்ரி, சாவித்ரி, அவர் மனம் தவித்தது. ரோஜாவின் தாய்க்காக டாக்டர் எழுதி கொடுத்த மருந்துகளை கடையில் இருந்து வரவழைத்து அவற்றை ரோஜாவிடம் கொடுத்து கொண்டே, உன் அம்மா இந்த மருந்துகளை சரியாக உட்கொள்ளும்படி செய்யும் பொறுப்பு உன்னுடையது. அடுத்த முறை டாக்டர் உன் அம்மாவை பார்க்கும்போது அவளுடைய உடல் நிலையில் ஓரளவுக்காவது முன்னேற்றம் தெரியாவிட்டால் அந்த தவறு உன்னுடையதுதான். அதற்கான தண்டனையை நீதான் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்றார். தண்டனை என்னவோ நான் தெரிந்து கொள்ளலாமா என்று சிரித்து கொண்டே கேட்டாள் ரோஜா. வேணுகோபாலன் ரோஜாவின் முகத்தை கூர்ந்து பார்த்தார். தான் சொல்ல போவதை கேட்ட பிறகு ரோஜாவின் முகத்தில் ஏற்பட போகும் மாறுதலை முன்னாடியே யூகித்தவராய் மெதுவாய் சொன்னார், ரொம்ப பயங்கரமானதுதான்.
நீ ரொம்பவும் வெறுக்கும் உன் தந்தையை தேடி கண்டுபிடித்து உன் கண் முன் நிறுத்துவேன். நீ அவருடைய மகள் என்று சொல்லி அவரிடம் உன்னை ஒப்படைப்பேன். அவர் எதிர்பார்த்தது போலவே சிரித்து கொண்டிருந்த ரோஜாவின் முகம் கசப்பை விழுங்கினாற்போல் மாறியது. சட்டென்று அவர் கையில் இருந்த மருந்து பாக்கெட்டை பிடுங்கிக் கொண்டாள். கொடுமையான தண்டனைதான், ஆனால் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஒரு கால் எங்க அம்மா இந்த மருந்துகளை விழுங்க மறுத்தால் இடுக்கியால் வாயை திறக்க செய்தாவது வாயில் போட்டு விடுவேன் என்றாள். குட். ரோஜாவின் பேச்சை பாராட்டுவது போல சிரிக்க நினைத்தாலும் அவரால் முடியவில்லை. உள் மனதில் எங்கேயோ சுருக்கென்று வலித்தது. உன் தந்தையிடம் உனக்கு அவ்வளவு வெறுப்பா ரோஜா? வெறுப்பு மட்டும் இல்லை, பகை, துவேஷம். ரோஜா, அவருடைய பொறுப்பற்ற தன்மைக்கு நாங்கள் எப்படி பலியாகி விட்டோம் என்று உங்களுக்கு தெரியாது. என் விஷயத்தை விடுங்க. செந்துக்கு நினைவு வந்தா மட்டும். ஆவேசமாய் சொல்லிக் கொண்டிருந்தவள் சட்டென்று நிறுத்திவிட்டாள். செந்துவுக்கு என்ன ஆயிற்று? அவன் நன்றாகத்தானே இருக்கிறான். புது விஷயம் கேட்பது போல அவர் தலையை உயர்த்தி கேட்டார். ரோஜா பதில் சொல்ல முடியாதவளாய் கீழ் உதட்டை கடித்து கொண்டாள். சொல்லு ரோஜா, செந்துவுக்கு என்ன ஆயிற்று? உன் அப்பாவின் பொறுப்பற்ற தன்மையால் அவன் நஷ்டமடைந்தது என்ன? உடனே பதில் எதிர்பார்ப்பது போல வேணுகோபாலன் கேட்டார். இன்னும் 2 நிமிடங்கள் சென்றிருந்தால் அவர் குரலில் இருந்த அழுத்தத்திற்கு இணங்கியவளாய் வேறு வழியில்லாமல் ரோஜா உண்மையை சொல்லிவிட்டிருப்பாள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதே நேரத்தில் விஜய் ராதையின் கையை பிடித்து கொண்டு அறையில் காலடி எடுத்து வைத்தான். பதிலுக்காக சற்று குனிந்து ரோஜாவையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த வேணுகோபாலன் காலடி சத்தம் கேட்டதும் வாசற்பக்கம் தலையை திருப்பி விஜயை பார்த்ததும் சமாளித்து கொண்டு, விஜய், வா வா என்று அழைத்தார். அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலிருந்து விடுபட்டதற்கு ரோஜா மனதிலேயே கடவுளுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு மெதுவாய் அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். ரோஜாவின் கையில் இருந்த பெரிய பாக்கெட்டை பார்த்ததும் விஜயின் புருவங்கள் முடிச்சேறின. அது என்னவாக இருக்கக்கூடும் என்ற யோசனையுடன் பார்த்தான். அவர்களின் உரையாடல் தன்னை கண்டதும் நின்று விட்டதை அவனால் உணர முடிந்தது. அவர்கள் அவ்வளவு சீரியஸாக பேசிக்கொள்ளும் விஷயம் என்னவாக இருக்க முடியும்? மறுநாள் காலையில் எழுந்ததும் ரோஜா வழக்கம் போல மாமிக்கு சமையலில் உதவி செய்தாள். குளிக்கப் போகும் முன் தான் கொண்டு வந்த மருந்துகளை தாயின் முன் பிரித்து வைத்தாள். அம்மா, இந்த மருந்து, மாத்திரை, டானிக்கெல்லாம் டாக்டர் எழுதி கொடுத்தார். நீ இதை சாப்பிட்டு வந்தால் ஓரளவாவது உன் உடம்பு தேரும் என்றாள் ரோஜா. சாவித்ரி மருந்துகளையும் ரோஜாவையும் மாறி மாறி பார்த்தாள். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்ததா? நான் வேலை பார்த்து வருவதை மறந்து விட்டாயா அம்மா என்று ரோஜா வியப்புடன் கேட்டாள். வேலையா? நீ செய்யும் காரியத்துக்கு வேலை என்று பெயரா? இந்த உலகில் படித்தவர்களுக்கே வேலை கிடைக்காமல் இருக்கும்போது படிப்பு அதிகமில்லாத உனக்கு வேலை, 200 ரூபாய் சம்பளம், மேலும் இதெல்லாம் இலவசமாய் கிடைக்கும். பேஷ். இது போன்ற காரியங்களுக்கு வேலைன்னு பெயரை வைத்து கொண்டால் இனி இந்த உலகில் அநியாயம் என்ற பெயரே இருக்காது. அம்மா, ஆகா, ரொம்ப அதிர்ஷ்டசாலி நான். என் பெண் வயது வித்தியாசம் பாராமல் ஒரு வயதானவருடன். அம்மா! ரோஜா சரியல் என்று தாயின் அருகில் ஓடி வந்து அவள் வாயை கையால் மூடி மேலும் பேசாமல் தடுத்து விட்டாள். வெளிரி போய்விட்ட முகத்துடன் குரல் நடுங்க சொன்னாள். அம்மா, இந்த உலகில் உன் ஒருத்திக்காகத்தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தம்பி மீது ஆணையாக சொல்கிறேன், நீ இந்த மாதிரி பேசி என் மனதை காயப்படுத்தாதே. என்னை பற்றி ஏது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். ஆனால் கடவுள் போன்ற அவருடன் மட்டும். ரோஜாவின் கண்களில் நீர் சுழன்றது. குரல் கம்மி, வார்த்தைகள் வெளிவர மறுத்தன. சாவித்ரி மகளின் கையை பிடித்து தள்ளிவிட்டு சொன்னாள். ரோஜாவின் கண்ணீர் அவளை துளி கூட சலனப்படுத்தவில்லை. நான் சொல்கிறதென்ன? எல்லோரும் தான் சொல்றாங்க. இந்த அனந்த் என்ற பையன் வீட்டு பக்கமே வருகிறதில்லையே. வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டாயா? என்னம்மா நீ சொல்றது?
அந்த அனந்த் தானே எனக்கு இந்த வேலையை ஏற்பாடு செய்து கொடுத்தான். ஏற்பாடு செய்தான்? எதற்கு? நம் குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்ற எண்ணத்தில். ஆனால் நீ பணக்காரன் கிடைச்சதும் உனக்கு அனந்த் வேண்டாதவனாகி விட்டான், அப்படித்தானே? ரோஜா, உன்னை என்ன செய்தாலும் பாவம் கிடையாது. ரோஜா திக் பிரமை அடைந்தவளாய் பார்த்து கொண்டிருந்தாள். தாயின் மூளை கலங்கிவிட்டதா? என்ன பேசுகிறோம் என்று உணர்ந்துதான் பேசுகிறாளா? சாவித்திரிக்கு மூச்சு இறைத்தது. உன்னால் என் வாயை மூட முடியும், ஆனால் ஊர் வாயை மூட முடியுமா? நீ ஒரு தடவை சமையலறைக்கு போய் உன் மாமியை கேளு. நேற்று மீனாட்சி மற்ற எல்லோரும் வந்து என்ன சொல்லிவிட்டு போனார்கள் என்று. எனக்குத்தான் வெட்க மானம் இல்லை. அதுதான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன். வேறு யாராவது இருந்தால் இந்நேரம் தூக்கில் தொங்கி இருப்பார்கள். ரோஜா தூக்கத்தில் நடப்பவள் போல் சமையலறை வாசலுக்கு சென்றாள். கதவை இறுக பற்றி கொண்டு, மாமி, என்ன விஷயம்? அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்டாள். சமையல் அறையில் கீரையை ஆய்ந்து கொண்டிருந்த சுந்தரி இந்த உரையாடலை கேட்டு கொண்டுதான் இருந்தாள். ஆமா, சொன்னாங்க சொரக்காய்க்கு உப்பில்லைன்னு. உலகம் பொல்லாததுன்னு யார் சொன்னாங்களோ உண்மையத்தான் சொல்லியிருக்காங்க. மற்றவங்களோட பேச்ச நாம பொருட்படுத்துவானேன்? நம்ம மனதுக்கு நாம நேர்மையா இருக்கோம், அது போதாதா? உதட்டை சுழித்து கொண்டே சொன்னாள் சுந்தரி. என்ன சொன்னாங்க என்று ரோஜா கேட்டாள். ஏதோ சொன்னாங்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சொன்னவங்க வந்து நமக்கு சாப்பாடு போட போறாங்களா? சொல்லுங்க மாமி. என் கண்ணில்லையா நீ? உன் அம்மாவுக்குத்தான் மூளை இல்லைன்னா உனக்கும் இல்லையா? ஒரு பிடி சோறு உன்னை சாப்பிட விடாம செய்யத்தான் உன் அம்மா இந்த ராமாயணத்தை ஆரம்பித்து விட்டாள் போலிருக்கு. நீ குளிக்கு போ, உனக்கு நேரமாகி விட்டது. அறையிலிருந்து சாவித்ரி எழுந்து வந்தாள். அவளால் நிற்க கூட முடியவில்லை. உடல் தள்ளாடியது. எதுக்கு அண்ணி மறைக்கிறீங்க? ஆமா ஆமா, நீங்க எப்படி சொல்லுவீங்க? சொன்னா அவள் அந்த கேடுகட்ட வேலையை விட்டு விடுவாள். பிறகு உனக்கு பணம் கைக்கு வராது என்றவள் ரோஜா பக்கம் திரும்பி, பணம் எப்படிப்பட்டது என்று பார்த்தாயா ரோஜா? மனிதர்களின் வாயை அடைத்து விடும். உன் மாமியே மாறிவிட்டாளே. சுந்தரியின் முகம் சிவந்து போயிற்று. கிடுகிடுவென்று கீரையை நறுக்கத் தொடங்கினாள். நீதான் சொல்லேன், அவங்க அப்படி என்னதான் சொன்னாங்க? பொறுமை இழந்தவளாய் தன் தாயை கேட்டாள் ரோஜா. என் வாயால் அதை சொல்ல முடியாது. நீ அந்த வேலையை விட்டுவிடு என்று சாவித்ரி திடீரென்று இரு கரங்களையும் கூப்பி அழுது கொண்டே சொன்னாள். ரோஜா, என்னால் இந்த அவதூறு பேச்சுக்களை தாங்க முடியவில்லை. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னை பெற்ற பாவத்துக்கு என்னை இம்சிக்காதே. நீ வேலையை விட்டுவிடு. எதுக்காக விடணும்? தேவையற்ற சந்தேகங்களால் உன்னை நீயே இம்சித்து கொண்டால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நான் ஏன் வேலையை விடணும்? நான் அவருடைய நிழலை விரும்புவது வெறும் சம்பளத்துக்காக மட்டும் இல்லை. அங்கிருந்து நகர்ந்து போனவளை பிடித்திழுத்து நிறுத்தி வைத்து, என் பேச்ச கேட்க மாட்டியா ரோஜா என்றாள் சாவித்ரி. மாட்டேன், திடமாய் பதிலளித்தாள் ரோஜா. கேட்க மாட்டியா? எவ்வளவு தைரியம் உனக்கு, எவ்வளவு திமிரு! எப்படி கேட்க மாட்டியோ பாக்குற? உன் காலை ஒடித்து போட்டு விடுவேன், உன் கழுத்தை நெரித்து கொன்று விடுவேன். ரோஜா விரக்தியால் முடிந்தாள். நீ அந்த வேலையை 20 வருடங்களுக்கு முன்பே செய்திருந்தால் உனக்கும் எனக்கும் இந்த வேதனை கஷ்டம் எதுவும் இருந்திருக்காது. இப்போ அப்படி நடக்காது. என்ன சொல்ற நீ? என்னை கையால் ஆகாதவன் என்று குத்தி காட்டுகிறாயா? என் வேதனையை பற்றி உனக்கு என்ன தெரியும்? கட்டின புருஷன் ஏமாற்றி வாழ்க்கையை நாசமாக்கிய போது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், சாவதற்கும் சுதந்திரம் இல்லாமல் நீங்க 2 பேரும் என் வாழ்க்கைக்கு இடைஞ்சலாய் இருந்துவிட்டு இப்போ நீ நீ என்னை மதிக்க மாட்டாயா? சாவித்ரி ரோஜாவின் பின்னலை பிடித்து அருகில் இழுத்தவள் ஹிஸ்டீரியா வந்தவள் போல் இரு கன்னங்களிலும் மாறி மாறி அடிக்க துவங்கினாள். ஐயோ ஐயோ, உன் கையை ஒடித்து அடிப்பி வைக்க இன்னைக்கு என்ன வந்தது உனக்கு? அந்த பெண்ணை அப்படி போட்டு அடிக்கிறியே. சுந்தரி கை காரியத்தை விட்டு விட்டு ஓடி வந்தாள். ஆனால் சாவித்ரி எதையும் காதில் வாங்கும் நிலைமையில் இல்லை. ரோஜாவின் கழுத்தை கைகளால் அழுத்தி கொண்டே, அப்பொழுதே ஏன் கொன்று விடவில்லை என்று கேட்டாயே, அப்போ செய்யாத காரியத்தை இப்ப செய்யற. உன்னை கொன்றால்தான் எனக்கு நிம்மதி. பிறகு நானும் நிம்மதியாக செத்து விடுவேன்.
ஐயோ ஐயோ ஐயோ, அவளை கொன்றுவிடப் போகிறாயா என்ன? சுந்தரி சாவித்திரியின் கைகளை வலுக்கட்டாயமாய் பிடுங்கி அவளை தள்ளிவிட்டாள். ரோஜாவின் தோள்களை பற்றி அருகில் இழுத்து அணைத்து கொண்டாள். சுந்தரி தள்ளியதில் சுவரில் போய் முட்டிக்கொள்ளப் போன சாவித்திரி எப்படியோ சமாளித்து கொண்டு நின்று திரும்பினாள். குட்டிகளை ஈன்ற பெண் புலியின் கண்களைப் போல் அவள் கண்கள் பளபளவென்று மின்னின. என் மகள், என் இஷ்டம், நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.